Hi, hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஆரி வர்க்கே போயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல நார்மல் நீட்ல போடக்கூடிய வர்க் தான். உங்ககிட்ட மிஷின் இருந்தா நீங்க கண்டிப்பா ஜரி த்ரெட் போட்டு இந்த வர்க்க பண்ணலாம். பண்ணிட்டு பீட்ஸ் வர்க் கொடுத்தா போதும் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். ஆரி வர்க் பண்ண ஒரு லுக் கிடைக்கும் உங்களுக்கு. தென் ஆரி வர்க் தெரிஞ்சவங்களும் இத நீங்க ஆரி நீடில் போட்டு பண்ணுங்க சரியா. ப்ளவுஸ் ஸ்டிட்ச் பண்ணி ஒர்க் பண்ணாமல் ஃபஸ்ட்டே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க் தெரியாதவங்க இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தென் என்னோடய பர்த்டேக்காக விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு கிஃப்ட்டு கூட கிடச்சிருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு முகம் தெரியாத ஒரு ஆள் வந்து எனக்கு கிஃப்ட்டு கொடுக்குறது. ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் உங்களால் தான். தென் பார்த்தீங்கன்னா ஆரி கிளாஸில் வந்து சொல்லியிருந்தேன் பெஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ பெஸ்ட்டாக பண்ண ஒரு ஆளுக்கு இல்லை 2 பேருக்கு இருக்குது கிஃப்ட்டு. ஸோ கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். அந்த கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அது வந்து அந்த வீடியோ வந்து ஆரி கிளாஸ் வந்து கண்டினியூவாக வந்துட்டு தான் இருக்கும். இன்றைக்கி வரும் வீடியோ வரும். ஸோ அதில் நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவேன் யார் அந்த கிஃப்ட் வின் பண்ண போகிறதுன்னு. ஸோ மறுபடியும் என்னை விஷ் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரியா. அவங்கள மாதிரி அவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிஜமாவே இந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். ஸ்லீவ் தனியாக வச்சுருக்கோம். நீங்கள் ஸ்லீவ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் கூட இந்த ஒர்க்கை அழகாக பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான். ஸோ நம்ம எல்லா டிசைனும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஆரி ஒர்க்கு கூட போயிட்டுருக்கு. ஆரி ஒர்க்கு படிக்கணுள்ளவங்க படிங்க. ஆரி ஒர்க்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு கையில் காசு இல்லை, எனக்கு ஸ்டேண்டு ஃப்ரேம் எல்லாம் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை, அதனால் படிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். தென் எனக்கு அது இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் இதே போதும் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீட்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாரி பார்த்திங்கன்னா 5000 கிட்ட இருக்கும். ஸோ அதுக்கு நல்ல கிராண்டாக ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது த்ரெட்டை வந்து டபுள் ஸ்டாண்டாக எடுக்கணும். இது மாதிரி 2 த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியும், பாபிளில் சுற்றுறதுனால தான் புரியாதது. 2 த்ரெட்டை ஒரே டைம் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேட்சிங்காக மிஷன் த்ரெட்டும் எடுத்துக்கோங்க. கோல்டன் கலர் த்ரெட்டுனா கோல்டன் கலர், இல்லைனா உங்கள்கிட்ட வேறு நூல் கட்டை இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் சுற்றி எடுக்கலாம். இப்போ 2 த்ரெட்டையும் எண்டை எடுத்து நம்ம நாட் போடணும். இதே மாதிரி செலோ டாப் நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் த்ரெட், அதனால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது 2லேயும் 2 த்ரெட்டையும் எடுத்து நாட்டு போட்டு எடுக்கிறேன். நாட்டு போட்டதுக்கப்புறம் பாபிளில் சுற்றலாம். இது இப்போ பாபிளில் நான் சுற்றுறதுனால நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா, இந்த பாபிளில் சுற்றி அதை திரும்ப வந்து நம்ம எதுக்கு 2 பாபின் போடுவீங்களா, ஒரு பாபின் அப்போ எங்கே போடுவீங்க, ஒரு 1008 கொஸ்டின். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கி 2 கட்டையில் த்ரெட் இருக்குது. 2 கட்டையில் இருக்க த்ரெட்டை ஜாயின் பண்ணி 2ஆக சுற்றுங்க. இதுதான் டபுள் ஸ்டாண்டு. இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு வாட்டி நம்ம ஸ்டிச் பண்ணாலே ஒரே டைமில் 2 த்ரெட்டு சேர்ந்து விழும் த்ரெட்டு சரியா. இதை நம்ம பாபிளில் சுற்றுறதுனால நம்ம லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ தான் நமக்கு அடி சைடில் இருக்க பாபினில் இருக்க கிளாத்து நல்ல பக்கத்தில், பாபினில் இருக்க த்ரெட் வந்து நல்ல பக்கம் இருக்க கிளாத்தில் வந்து விழும் சரியா. இவ்வளோ தான் கான்செப்ட். இதை நம்ம இப்போ பாபினில் போட்டு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ த்ரெட்டை டபுள் ஸ்டாண்டாக நான் எடுத்திருக்கேன். எடுத்து இதை பாபினில் போடுறேன். பாபினில் ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும் பாபின் கேஸில். அந்த கேஸில் இருக்க ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணி விடுங்க. நல்ல லூஸான லூப்பு விழுந்து வரும். த்ரெட் ஒழுங்காக வராது, ஸ்டிச் பண்ணி வராது. ஸோ நீங்கள் நீட்டாக வந்து அது கொஞ்சம் லைட்டாக லூஸாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மிஷினில் வந்து சேம் கோல்டன் கலர் த்ரெட்டு தான் போட்டிருந்தேன். இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கோல்டன் கலர் த்ரெட் இல்லைனாலும் க்ரீன் கூட யூஸ் பண்ணலாம். நான் க்ரீன் தான் யூஸ் பண்ணேன். கோல்டன் வேணுன்னா கோல்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாபின் கேஸுக்கு அடியில் இருக்க அந்த த்ரெட்டை நம்ம மேலே எடுக்கணும். எடுக்கலைன்னா நமக்கு ஒழுங்காக ஸ்டிச் பண்ண வராது. நூல் வந்து உள்ளாடியே சொருகி எங்கேயாவது தெட்டு பிடிச்சிருக்கும். இப்போ ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நீட்டாக வந்திருக்கா, லூஸாக விழுந்திருக்கா, த்ரெட் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. பிசுறு ஏதாவது இருக்கானோ. ஒன்றும் இல்லைன்னா முடிஞ்சு ஃபினிஷ். அത്രയും தான். நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதில் சிம்பிளாக ஒரு மார்க்கிங் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஓரங்களை அடித்து எடுக்கணும். ஓரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்லீவுக்கு அளவை எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. சும்மா எல்லாத்துலேயும் ஸ்டிச் பண்ணிட்டு கிடக்காமல் எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டைம் வேஸ்ட் ஆகாது. தேவைக்கு மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க. இப்போ நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இதில் வந்து மார்க் பண்ணலாம். 2 கையும் ஒரே அளவுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு கோடு வரைஞ்சிருக்கேன். நிறைய ஷோல்டரில் நம்ம ஜாயின் பண்ணுவோம் தெரியுமா ஸ்லீவுக்கு, அந்த இடத்துல 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா எல்லாம் ஒரே லைனுக்கு தான் ஸ்டிச் பண்ணி ஒரே லைனுக்கு தான் வரைஞ்சிருக்கேன். இது வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து நான் கொஞ்சம் பேலருக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் இது எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் பண்ணுற ஒர்க்கை திரும்ப நான் பண்ணும்போதும் இதில் இத்தனை நாள் வர பண்ணதில் இந்த ஒர்க்கு தான் பெஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குது,
எனக்கு என்ன சும்மா ஏன்னா தானோன்னு போடாமல் ஒரு டெடிக்கேஷனோட தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டெடிக்கேஷனோட நம்ம ஒரு பயபக்தியோட பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அந்த சக்ஸஸ் நான் கிடச்சி ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு பார்டர் அடிச்சுட்டு இது மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் திரும்ப ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுங்க. கரெக்டாக பாயிண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம ஒரு லைன் ஸ்டிச் பண்ணுறோன்னா அந்த லைனுக்கு மேலே தான் நீங்கள் திரும்பவும் ஸ்டிச் பண்ணணும். நிறைய பேர் இந்த ஒர்க் அழகாக போடுறீங்க, ஆனால் ஸ்டிச் வந்து ஒருக்கா ஸ்டிச் பண்ணதுக்கு மேலே திரும்ப ஸ்டிச் பண்ணலை. ஒரு ரிட்டையர்டு ஹெச்எம் மேம் அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், அவங்களே எனக்கு இந்த ஒர்க்கெல்லாம் போட்டு இன்றைக்கி பிக்சர் கூட எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சர்ச்சில் போட்டுட்டு போகிறேன், இன்னும் அங்கே ஃப்ரீயாக கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. நம்மளில் எத்தனை பேர் வந்து என்ன இருந்தாலும் நம்ம ஒன்றுமே ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இருக்கோம். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் கொஞ்சமாவது எஃபோர்ட் எடுத்து பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நீட்டாக தச்சாச்சு, 2 ஸ்லீவும் தச்சேன். அதுக்கப்புறமா கழுத்துக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். கழுத்துக்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு தான் நான் வரைஞ்சிருக்கேன். 2 இன்ச்சு கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் அளவு எதுவும் எடுக்கலை. நான் நிறைய வாட்டி இந்த ஒர்க் வந்து போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 50 ப்ளவுஸுக்கு மேலே ஸ்டிச் பண்ணியிருப்பேன் இந்த ஒர்க்குக்கு. ஆனால் இதுதான் பேல் ஒர்க்கு கொடுக்குறது ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க, வரைஞ்சிக்கோங்க. இப்போ பேல் தான் எடுத்துருக்கேன். வீட் பீடில் பேல் பீடு கிடைக்குது. இது கொஞ்சம் ரேட் அதிகம், 60 ரூபா ஏதோ நினைக்கிறேன். 60, 70 ரூபா, 80 ரூபா வரை விற்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரேட்டில். ஸோ இது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ நான் சொல்லியிருக்கேன், ஒயிட் கொஞ்சம் டார்க் கலருக்கு ஒயிட் கலர் பேல் ஒர்க்கு செம்மையாக இருக்கும். இப்போ நம்பர் 8 நீட்டில் எடுத்திருக்கேன், ஏன்னா பெரிய பேல் தான், நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். மிஷன் த்ரெட் எடுத்திருக்கேன் ப்ளவுஸோட கலரில். பீட்ஸோட கலரில் எப்போவுமே த்ரெட் எடுக்கக்கூடாது. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளார் டிசைன் தான் கொடுக்குறதுக்கு 3 பீடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஒரு பூ மொட்டு மாதிரி இருக்கிற மாதிரி. ஸோ நீட்டாக நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். 2 பீடை வந்து வி ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த அழகான ஒரு ஷேப் கிடைக்கும், பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். அப்புறமா லீஃப் மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அதுவும் பேல தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆனால் இதில் வந்து கோல்டு கலர் கூட கொடுக்கலாம். ஆனால் என்கிட்ட அந்த அக்காவே வந்து விரும்பி கேட்டது என்னென்னா, ஏடா எனக்கு பேல் ஒர்க் வச்சு கொடு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக கேட்டிருந்தது. நான் அவங்களுக்காக இது நைட்டு ஃபுல்லாக இருந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். என்னோடய தப்பு தான். அவங்க வீட்டில் வந்தாங்க, கொண்டு கொடுத்தாங்க. அப்போ நான் ஏதோ ஒரு ஃபோன் கால் பேசிவிட்டு நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அவங்களுக்கும் அது ஃபீல் ஆகிட்டு நான் அவங்கள கவனிக்கலைன்னு அதை அவங்க பிறகு தான் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதை விட பெரிய ஃபீல் என்னென்னா, நான் அவங்களுக்கு கவனிக்காமல் வேறு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும், அதுக்கு மாற்றி தைச்சி அப்படி கொஞ்சம் டிலே ஆகிட்டு அது என்னோடய தப்பு. ஸோ உங்களை நம்பி வர கஸ்டமரை நீங்கள் காக்க வைக்காதீங்க. இது எனக்கு ஒரு கிடைச்ச பாடம், அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி தான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். இதோட அவுட்லுக்கு சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு. இதே மாதிரி டார்க் கலருக்கு நீங்கள் பேல் ஒர்க்கு கொடுங்க. என்ன பேல் ஒர்க்கு கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நிறைய கிராண்ட் ப்ளவுஸுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கிராண்ட் ஒர்க் ப்ளவுஸுக்கு ஒயிட் கலர் பேல் வச்சு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஹை ஸ்டோன்ஸை விட இந்த பேல் ஒர்க்கு செம்மையாக இருக்குது. தென் ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, மேரேஜ் பொண்ணுங்களுக்கான கிராண்ட் ஒர்க் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி காட்டுங்கன்னு. கூடிய சீக்கிரமே நான் ஒர்க் பண்ண பார்க்குறேன். ஏன்னா அது எல்லாருக்கும் இருக்கும், எல்லாத்துக்குமே ரூபாய் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதில் ஆரி ஒர்க்குக்குன்னு கொஞ்சம் அமௌண்ட்டை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கிராண்ட் ப்ளவுஸுக்குன்னா எங்கள் இடத்துலலாம் 4000 கிட்ட வாங்குவாங்க. அப்போ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக நான் கூடிய சீக்கிரமாக ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போ பாருங்கள் ஃபைனலுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீட்டாக இருக்குது. இதே மாதிரி ஸ்லீவு நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். 2 ஸ்லீவையும் நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு தான் ஷோல்டரில் அட்டாச் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஷோல்டர் அட்டாச் பண்ணாமல் கூட இந்த ஃபுல் ஒர்க்கையும் முடிச்சு ஸ்டிச் பண்ணின ப்ளவுஸில் கூட இந்த ஒர்க்கை சூப்பராக போடலாம். பார்த்தீங்களா, பெர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கிளிப்பச்சை கலர். ஆனால் நான் ஃபஸ்ட் நினச்சேன் இந்த பேல் ஒர்க் எடுபடுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபைனல் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, அவங்க டெய்லருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் 4 பேருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்து காசு வாங்குவாங்க. இந்த ஒர்க் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ஸ் வந்து ஒரு 40 ருபீஸ் கிட்ட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் பீட்ஸுக்கு. தென் இது டைம் கொஞ்சம் நிறையா ஆகும் இந்த ஒர்க்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நான் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா 450 வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி கிளாஸ் பாருங்கள். வீடியோ இஷ்டப்பட லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.